வேதங்கள் கூறுவது என்ன? என் உடல் இன்று ரிக், நாம் சொல்லும் நிலைகள் சாம இசை. நாம் உயர்ந்த குணங்களை பற்றி சொல்லும் போது நுகரப்படும் இந்த இசை உங்களுக்குள் உணர்வாகின்றது. ஆகவே நீங்கள் சங்கடம் என்ற நிலை வரப்படும் இந்த இசை அதை அடக்குகின்றது அதர்வன. ஆகவே அடக்கும் போது இந்த உணர்வின் தன்னை இது முன்னணியில் அருண் ஞானி உணர்வு முன்னிருந்த யஜு. மீண்டும் அந்த மகிழ்ச்சியின் அசக்தியை நீங்கள் பெறப்படும் போது சாம. ஆக இந்த உணர்வின் தன்மை வந்து யஜு என்ற நிலை வந்தாலும் அது ரிக். தான் உணர்வின் தன்மை உடலின் தன்மை தமக்குள் அமைக்க வேண்டும் என்றுதான் வேதங்கள் தெளிவாக்கப்படுகின்றது. ஆக வேதத்தின் இயற்கை நிலையில் காலத்தால் மறைந்து போய்விட்டது. வேதாந்திகளும் இன்று வேதாந்தத்தை தான் சித்தாந்தமாக மாற்றிக்கொள்கின்றார்கள். தான் கற்றுணர்ந்தேன் என்ற நிலையைத்தான் பாசுகின்றார்கள். உணர்வின் மூலக்கூறை மறந்து விட்டார்கள். தான் கற்றுணர்ந்துதான் பெரிதென்ற நிலை வரப்படும்போது மற்றதை உணர்த்துவதும் அது மடிந்து விட்டது. இந்த நிலையிலிருந்து நாம் மீள்தல் வேண்டும் என்பதற்குத்தான் வேதங்கள் கூறியபடி நாம் ரிக் சாம. இப்போ ஒருவன் அழுகிறான் என்றால் அந்த அழுகின் நிலைகள் சாம. நாம் நுகர்ந்தால் அகர்வன நல்ல குணத்தை எடுத்து நாமும் அழுகத் தொடங்கிவிடும். அழுகும் அணுக்கள் தன்மை இழப்பொன்பது யஜு. அந்த வெற்றின் தன்மையோடு ஏன் அழுதார், எதற்காக அவர் அழுதார், நானும் அழுதேன் இந்த உணர்வரப்போது மீண்டும் அதை எண்ணப்படும்போது நம் அழுகுக்குரிய செயலை நமக்குள் உருவாக்கும். அதன் உணர்வின் அணுவாக வளர்க்கும். அதன் நிலையைதான் அந்த ரிக். அந்த உடலின் உணர்வின் தன்மை அமையும். நோயின் தன்மை வளைந்த பின் உடலின் ரூபங்கள் மாறும் என்ற நிலையில் வேதங்கள் தெளிவாக்க கூறப்பட்டுள்ளது. நாம் இதை போன்ற நிலைகளிலிருந்து மனித வாழ்க்கையில் விஞ்ஞான உலகில் மனிதன் எண்ணங்கள் மடியும் இத்தருணத்தில் அந்த எண்ணங்கள் மடிந்தார் அருள் உணர்வை நமக்குள் எடுத்து நஞ்சினை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றும் சக்தி நீங்கள் பெற வேண்டும் என்று இப்போது நாம் தியானிக்கப் போகின்றோம்.